ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் பிரிண்ட் செய்யப்பட்ட ரசீது வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இது தினமலர் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தி. வெளியிட்ட தேதி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 15/6/2024. ரேஷன் கடை ரசீதில் அரசு மானிய விவரம், இது குறித்த செய்தி தான் இது. அதாவது ரேஷன் கடைகளில் பொருட்கள் விற்பனையின் போது வழங்கப்படும் ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் தமிழக அரசு மானியமாக எவ்வளவு தொகையை செலவிடுகிறது என்ற விவரத்தை உணவுத்துறை வெளியிடுகிறது. ஸோ நம்ம இனிமேல் ரேஷன் கடையில பொருள் வாங்கும்போது இதுக்கு முன்னால ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல கிழிச்சு கொடுப்பாங்க. அரிசி 10 கிலோ, பருப்பு 1.5 கிலோ, சர்க்கரை 1.5 கிலோ அப்படின்னு சும்மா அப்படியே எழுதி கொடுத்துருவாங்க. இனிமேல் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு ரசீது கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரசீதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மானியம், இப்போ அரிசி நீங்க 10 கிலோ வாங்குறீங்கன்னா 10 கிலோ கவர்மெண்ட் எவ்வளோ கட்டுது, நீங்க கையில இருந்து எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சர்க்கரை இப்போ 1.5 கிலோ வாங்குறீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளோ பணம் கட்டுது, நீங்க கையில இருந்து எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் போட்டு உங்களுக்கு இந்த ரசீது கொடுத்துருவாங்க. ஸோ மேலும் இதில் என்ன சொல்ல வராங்க பாருங்க. தமிழக ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, பாமாயில், துவரம்பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்படுகின்றன. அரிசி, கோதுமையை இந்திய உணவு கழகத்திடம் இருந்து குறைந்த விலையிலும், மற்ற பொருட்களை சந்தை விலையிலும் அரசு வாங்குகிறது. உணவு மானியத்திற்காக மட்டும் தமிழக அரசு ஆண்டுக்கு 10,500 கோடி ரூபாய் செலவு செய்கிறது. அரிசி கார்டு வைத்திருக்கும் பலர் இலவச அரிசி தவிர்த்து மற்ற பொருட்களை வாங்குகின்றனர். அந்த அரிசியை விற்றது போல் பதிவு செய்து ரேஷன் ஊழியர்கள் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்கின்றனர். இது நிறைய பக்கம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரேஷன் கார்டு, அரிசி கார்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு சில டைம் அரிசி வாங்குவாங்க, ஒரு சில டைம் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வாங்காமல் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த அரிசியை அவங்க கள்ளச்சந்தையில் வித்துடுறாங்க ரேஷன் கடை ஊழியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது. இது தொடர்பாக கார்டுதாரர்களின் மொபைல் போன் எண்ணுக்கு SMS அனுப்பியும் கண்டுகொள்வதில்லை. இந்நிலையில் ரேஷன் கடைகளுக்கு விரல் ரேகை பதிவு மற்றும் பிரிண்டர் ரசீதுடன் கூடிய புதிய விற்பனை கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர விழிரேகை சரிபார்ப்பு கருவியும் வழங்கப்படுகிறது. பொருட்களை விற்கும் போது வழங்கப்படும் ரசீதில் ரேஷன் கார்டு எண், நுகர்வோர் பெயர், பொருட்கள் விற்பனை அளவு, அதற்கான தொகை உள்ளிட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. மொத்த தொகையில் கார்டுதாரர் வழங்க வேண்டியது தமிழக அரசின் மானியம் எவ்வளவு என்ற விவரம் இடம்பெற்றுள்ளது. அதாவது இப்போ மொத்த தொகையில இப்போ 1.5 கிலோ சர்க்கரை 60 ரூபா அப்படின்னா அதில் தமிழக அரசு எவ்வளோ மானிய தொகை கொடுக்குது, நம்ம கையிலேருந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இது குறித்து உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க. ஏழை மக்கள் பயன்பெறவே ரேஷனில் மானிய விலையில் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. சிலர் அந்த பொருட்களின் மதிப்பு தெரியாமல் கடை ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுமாறு கூறுவதால் தான் பல முறைகேடு நடக்கிறது. இதை தடுக்கவே தற்போது ரசீதில் ஒவ்வொரு பொருளுக்கும் அரசு எவ்வளவு செலவழிக்கிறது என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது. அதை பார்த்து அரசுக்கு ஏற்படும் செலவை கார்டுதாரர்கள் அறிந்து கொள்ள முடியும். ரேஷன் கடைகளில் தவறு நடந்தால் ரசீதில் உள்ள தொலைபேசி எண்களில் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுலேயே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பொருட்கள் சரியா அளவு போடலை, இல்லை உங்களுக்கு தர வேண்டிய பொருள் தரலை அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 27,000 நிரந்தர ரேஷன் கடைகள் இருக்கிறதாகவும், அதில் 25,000 கடைகளுக்கு விரல் ரேகை பதிவுடன் கூடிய பிரிண்டர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 2,000 கடைகள் தான் பாக்கி இருக்கு. 7,000 கடைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண் கருவிழி ரேகை செக் பண்ணுறது அந்த கருவியும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கும்போது இந்த ரசீது கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரசீதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெசேஜும் வந்துடும், நீங்கள் என்ன பொருள்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.